ராகுல் காந்தி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இன்று தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இன்று மாலை 4 மணிக்கு நெல்லை வருகிறார். தொடர்ந்து கோவையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இணைந்து பிரச்சாரம் செய்கிறார்கள். இதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரை வருகிறார். மாலை வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் வரும் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாகன பேரணி மேற்கொண்டு வாக்கு சேகரிக்கிறார். இதுபோன்று ஒரே நாளில் ராகுல் காந்தி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இன்று தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக வேட்பாளருக்கு வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் தெலுங்கில் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை கொருக்குப்பேட்டை, சிகரந்தபாளையம், காமராஜர் நகர், ஜே நகர், சுண்ணாம்பு கால்வாய், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 18வது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ மற்றும் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் தேர்தல் பொறுப்பாளருமான ராஜேஷ் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பாஸ்ட்புட் கடையில் பொதுமக்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தயார் செய்து கொடுத்து ராயபுரம் மனோ நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து தெலுங்கர் வகுப்பை சேர்ந்த பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தெலுங்கில் பேசி வேட்பாளர் ராயபுரம் மனோவுக்கு வாக்கு சேகரித்தார். குப்பை வண்டியில் தேர்தல் பணியாளர்களுக்கு உணவு எடுத்து செல்ல முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ராயபுரம் ஆண்டியப்ப கிராமணி தெருவில் உள்ள தனியார் உணவகத்திலிருந்து ராயபுரம் மண்டலம் 5க்குட்பட்ட தேர்தல் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு உணவு வாங்கப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி குப்பை வண்டியில் எடுத்து செல்ல சிலர் முற்பட்டனர். அப்போது அங்கு பாஜக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற இருந்த நிலையில் பத்திரிகையாளர்கள் சூழ்ந்திருந்தனர். அப்போது இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்ததைத் தொடர்ந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர் விபரீதத்தை அறிந்து உடனடியாக ஆட்டோ வரவழைத்து உணவை ஆட்டோவில் மாற்றி எடுத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜிடம் அனைத்து துறைமுக டிரைலர் லாரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அளித்தனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் சென்னை ராயபுரம் பகுதியில் அனைத்து துறைமுக டிரைலர் டிரான்ஸ்போர்ட் சங்கத்தினரை சந்தித்து ஆதரவு கோரி வாக்கு சேகரித்தார். அப்போது வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பளித்து அனைத்து துறைமுக டிரைலர் லாரி டிரான்ஸ்போர்ட் சங்கத்தினர் அவர்களின் குறைகளை மனுவாக அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தொடர்ந்து தன்னிடம் கூறி வருகின்றனர். அதிகாரம் கிடைக்கும் பட்சத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனினும் சில இடங்களில் மிதமான மழை பெய்து சற்று வெப்பத்தை தணித்து வருகிறது. நேற்று இரவு தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.